ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சுருக்கமாக இருக்கிற ஷர்ட்டை க்ளீனாக அயர்ன் பண்ண மாதிரி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிரெடிட் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ஸ் பர்ஃபெக்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா இதோட ஸ்பார்க் நமக்கு ஒரு ஐடியா, இந்த பேட்டர்ன் டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா நமக்கு அங்கேருந்து தான் கிடச்சிது. அதனால் இந்த வீடியோ கிரெடிட் பிக்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா இதை தான் டோட்டலாகவே இந்த டிசைன் இந்த ப்ராசஸில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரெஸ், ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஸ், இது தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரெஸ் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபில். இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ டோட்டலாகவே இந்த இமேஜ் நம்ம டோட்டலாகவே சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஸ் 2 யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஆரம்பிக்கிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனை வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இதை நான் கண்டினியூ பண்ணுறதை ஸ்லோவாக காட்டினா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த வீடியோ ப்ராசஸ் ரன் ஆகுறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே நான் இப்போ டைம் லாப்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணியிருக்கேங்கிறது இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. ஃபுல்லாகவே இப்போ நான் இந்த வீடியோவை டைம் லாப்ஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணிடுறேன்.